ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 14 வந்து அக்கா பையனோட பர்த்டே போச்சு. ஸோ அவருக்கு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக வேளச்சேரியில் இருக்கிற சென்னை சில்க் போயிருந்தோம். எப்படின்னு தெரியல, கரெக்டாக பார்த்தா அந்த லேடிஸ் செக்ஷன் இருக்கு பாருங்க, அங்கே வந்து இறங்கிட்டேன். அது வழியாக தான் தாண்டி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போனால் நான் சும்மா இருப்பேன்னா உடனே ரொம்ப அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரியான அந்த சாண்டில்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சு வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. நான் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய பார்ட்டி வேர் சாண்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஈவன் ஹீல்ஸ் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னவோ தெரியல, அதே போட்டு போட்டு ரொம்ப சலிச்சு போனதில்ல. இப்போ இது மேலே சுத்தமாக எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்ச சாண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைஸ் எல்லாம் கேட்டு அப்படியே போட்டும் பார்த்து அழகா இருந்துச்சுன்னு சொல்லி இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை முதல்ல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோட ட்ரெஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். அவர் வந்து முன்ன விட இப்போ கொஞ்சம் உடம்புல வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கரெக்டான சைஸ்ல பேண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு அளவெல்லாம் எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து எடுத்தோம். ஆனால் என்னன்னா பெரிய ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அவனுக்கு வந்து எக்ஸல் போட்டா ரொம்ப டைட்டா இருக்கு, டபுள் எக்ஸல் போட்டா ரொம்ப லூஸா இருக்கு. அவன் எக்ஸலும் இல்ல டபுள் எக்ஸலும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனா அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவான். ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா 1 hour மேல ஆயிட்டு கடைசியில அவரை வந்து ட்ரையல் ரூமுக்கு அனுப்பி அதுல எது போட்டு இருக்கோ இல்ல எது கரெக்டா இருக்கோன்னு பார்த்து எடுத்துட்டு வர்றதுக்கே மணி வந்து 9:40க்கு மேல ஆயிடுச்சு. சென்னை சில்க் போயிட்டு சும்மா வர முடியுமா? ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த ஒரு பேஜ் கலர் சாண்டல் வாங்கியிருந்தேன். பிளெயினா இருந்தது, சென்டர் மட்டும் அந்த ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியா வச்சிருந்த மாதிரி. இது வந்து 530 rupees. அண்ட் இந்த சாண்டல் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போடுற மாதிரி இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. ரொம்ப வருஷமாயிடுச்சு இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்றதை விட்டுட்டு. சரி ஓகே, இது ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்டல் வாங்கினேன். கடைசியாக வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கினேன். என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப மங்கி போயிடுச்சு. அது நடந்து ஸோ காலில் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஒரு சாண்டல் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 315 ரூபாய்.